வணக்கம். இந்த பொங்கலுக்கு தமிழ் சினிமா மாதிரிலாம் இல்லாம தெலுங்குல தெளிவா 3 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பாலகிருஷ்ணாவின் இந்த டாக்கு மகாராஜுக்கும் வெங்கடேஷோடைய சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் படத்துக்கும் தான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதுல பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பாலகிருஷ்ணா படத்தை விட வெங்கடேஷ் படம் பெரிய ஹிட் ஆகி இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள 100 கோடி கலெக்ஷன்லாம் கிராஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் இன்னும் 2 மலையாள படங்கள் வேற இருக்கு, இங்கிலீஷ் படம்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எது குழப்பிக்கிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டே கேட்போமேனு வழக்கம் போல நம்ம கம்யூனிட்டியில் ஒரு போல் ரன் பண்ணேன். அதுலேயும் பாலையா படம் செகண்ட் தான், இந்த படம் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதோ இந்த ரிவ்யூ. இங்கே மதகஜராஜா ஹிட் ஆனதுக்கு ஈக்குவலண்டா இந்த படத்தை, அந்த சங்கராந்தி வஸ்து நான் படத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆயிடுச்சுன்னு. அந்த அளவுக்கு காமெடியா இந்த படமும் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் தெலுங்கானால பிறந்து வளர்ந்து இப்போ அமெரிக்காவில் பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிற சத்யா அகேலா பேரை நோட் பண்ணுங்க. இதுதான் இந்த படத்தோடைய மூடே. ஸோ சத்யா அகேலா இந்தியா வராரு. அவருடைய பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரியான மீனாட்சி சௌத்ரி பொறுப்பாக இருக்காங்க. ஆனால் ஒரு கிரிமினல் கேங்னால சத்யா கடத்தப்படுறாரு. அவங்க கேங்கோடைய லீடரை விட்டாதான் இந்த சத்யா விடுவேன் அப்படின்னு அந்த வில்லன் கேங் மிரட்டுறாங்க. ஸோ அவரை மீட்டு கொண்டு வரணும். அதுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸர் தான் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்காரு. ஆனால் அவரும் இப்போ வேலையில் இல்லை, தேடி தான் பிடிச்சாகணும். நானே அவரை தேடி போகிறேன், ஏன்னா அவர் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க மீனாட்சி சௌத்ரி. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் வெங்கடேஷ். இப்போ கல்யாணம் ஆகி 4 குழந்தைகளோட பெரிய ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்காரு. அவர் மீனாட்சிக்கு ஹெல்ப் பண்ண அந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு போனாரா இல்லையா, அவருக்கு வந்த தடைகள் என்னென்ன, ஹஸ்பண்டோடைய எக்ஸ் லவர்னால இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற அப்பாவி மனைவி ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே கூஃபியாக சுற்றிட்டு இருக்கிற இந்த கதையோடைய முடிவு தான் என்ன, இதெல்லாம் தான் இந்த சங்கராந்திக்கு வஸ்துன்னாம். படமே ஓவர் த டாப்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸஸுமே கொஞ்சம் ஓவர் போர்டாக தான் போகுது. ஆனால் அதுலேயும் வெங்கடேஷ் அவருடைய அந்த எலிமெண்ட்டில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃபன் மோடில் நடிச்சிருக்காரு. அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே அவரோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். இந்த படம் முழுக்க ஒய்ஃப் கிட்டையும் லவர் கிட்டையும் மாட்டிட்டு சமாளிக்கிற சுச்சுவேஷன்ஸில் அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. வெள்ளந்தியான கிராமத்து ஒய்ஃபா ஐஸ்வர்யா ராஜேஷ் கன்வின்சிங்காகவே அந்த ரோலை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனல் சர்ப்ரைஸ் என்னன்னா, மீனாட்சி சௌத்ரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே நடிச்சிருக்காங்க. வெங்கடேஷோடைய பையனாக நடிச்சிருக்கிற ரேவந்த் தான் இந்த படத்துடைய ஸ்டார். அவன் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிற ஒவ்வொரு சீனுமே செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஜெயிலரா வர உபேந்திரா படத்துடைய எக்ஸாஜரேட்டட் மூடுக்கு ஏற்ற ஒரு கோமாளித்தனமான பெர்ஃபார்மன்ஸில் சிரிக்க வைக்கிறாரு. சாய்குமாரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுவும் பேஸ் வாய்ஸில் அவர் பேசுகிற அந்த சீன்லாம் அட்டகாசமாகவே இருந்துச்சு. நரேஷ், விடிவி கணேஷ், ஐஸ்வர்யாவோட அப்பாவை வர முரளிதர், அவர் கூடவே ஹெல்ப்பராக வர ஒருத்தர்னு படத்துடைய காமெடி கோஷன்ட்டுக்கு எல்லாருமே நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சமீர் ரெட்டியோடைய கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவல் மூட் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. இசையமைப்பாளர் பீம் சிசிரோலியோடைய பாடல்கள் எல்லாமே கேட்க கொஞ்சம் பிளசண்டாகவே இருந்துச்சு. ஆனால் பின்னணி இசை படு ஜெனரிக். மதகஜராஜாவுக்கு ஈக்குவலண்ட்னு சொன்னாங்களே, அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இந்த ஃபார்ஸ் காமெடி அப்படிங்கிற ஜானரில் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் படத்துடைய ஸ்ட்ரென்த்ஸ் இதோடைய குவர்க்கியான கேரக்டர்ஸும் முதல் பாதியில் தொடர்ந்து நம்மளை சிரிக்க வைக்கிற சிச்சுவேஷன்ஸும் தான். வெங்கடேஷ் ஃபேமிலியிலேயே அவ்வளோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மாமனார் கூட அவருக்கு பிரச்சனை, சகலைங்க அவரை விருப்பேற்ற விதம், வெங்கடேஷ் அவரோட வைஃபுக்காக உருகி செய்கிற விஷயங்கள், சின்ன பையன் அந்த ரேவந்தோடைய கேரக்டர்னு எல்லாமே லாஃப் அவுட் லவுட் காமெடியா இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் நம்மளை கண்டினியூஸாக ஸ்மைல் பண்ண வைக்குது. முக்கியமாக அந்த ரேவந்த் கேரக்டர் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் நரேஷ், விடிவி கணேஷ் அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க பண்ணுற காமெடி, அவங்களுக்குள்ள வர பிரச்சனை, இதெல்லாமும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருக்கு. ஒன்ஸ் மீனாட்சி வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சில கலாட்டாக்கள், இவங்க எல்லாருமே ரெஸ்கியூ மிஷனுக்கு கிளம்புறது, சிஎம்மோட மீட்டிங்ல வெங்கடேஷ் கேரக்டர் கொடுக்கப்படுற பில்டப், அடுத்த சீன்லேயே அதை காலி பண்ற மாதிரி வர விஷயங்களும் நல்ல ஐடியாஸாவே இருந்துச்சு. செல்ஃப் அவேரா காமெடியை கொண்டு போகணும்னு இயக்குனர் முடிவு பண்ணது பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்துருக்கு. படத்துடைய டைட்டில் மாதிரியே படத்துலையும் மெட்டாவா வெங்கடேஷோடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு பல லைன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட்டும் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல கூட உபேந்திரா, சாய்குமார் 2 பேருக்குமான சீன்ஸ் எல்லாமே நம்மளை சிரிக்க வைக்குது. இதுல ஆந்திர எல்லை கடந்தும் சாய்குமாரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு த பால் அப்படிங்கிற அந்த டயலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நைஸ் டச். என்னதான் ஜானர் வைஸ் ஒத்து போனாலும் என்ன கேட்டா மதகஜராஜால தான் நிறைய வாய் விட்டு சிரிக்கிற மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல பெரிய ஸ்ட்ரெச்லாம் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகாம சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல படம் முழுக்க அங்கங்க காமெடி ஒர்க் பண்ண வச்சிருந்தாங்க. அதுல சிலது நம்மளை நல்லாவே சிரிக்க வைக்குது, சிலது லைட்டா புன்னகைக்க வைக்குது. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் கொஞ்சம் தேவையில்லாத நீளமாவே ஃபீல் ஆச்சு. இந்த சோளக்காட்டுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் ஃபார்ஸ்லயே ஃபார்ஸா இருக்கு. அது செட்டுங்கிறதும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பாட்டை போட்டு பயங்கரமா வெறுப்பேத்திட்டாங்க. கண்டிப்பா அந்த பாட்டை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஹீரோ மாஸ் காட்ட ஒரு ஃபைட் வரும் அப்படின்னு நினைச்சா மாதிரி கடைசியில் ஒரு ஃபைட் வச்சாங்க. பட் அதுலேயுமே கூட ஹீரோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் கேமராவை பார்த்து டயலாக் பேசுறாரு, ஃபன்னியான அறிவுரையெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மாற்றினது இயக்குனருடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது.
ஆனால் மொத்த படமும் எடுத்துட்டு ஐயோ படம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம மெசேஜ் எதுவும் சொல்லியே அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால கடைசியில் யோசிச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ராக்கை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் லாஜிக் இல்லாத ஹியூமர் மைண்ட்லெஸ் காமெடின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் கூட அந்த மெசேஜ் சொல்கிற ட்ராக் எதுக்கு அப்படிங்கிறதான் புரியவே இல்லை. அது இந்த படத்தோட மூடோட ஒட்டவே ஒட்டாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த சங்கராந்திக்கு வஸ்துனா சுத்தமாக லாஜிக் இல்லாத ஓவர் த டாப் கலர்ஃபுல் காமெடி திரைப்படம். உங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்காதுன்னாலுமே கூட கண்டிப்பாக போரும் அடிக்காது. மதகஜராஜா அளவுக்கு ஃபன்னியாக தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு ஹார்ம்லெஸ் வாட்சாக பார்த்து ஒரு பாசிட்டிவ் மூடில் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் சென்னை ஸ்கிரீன்ஸில் ஓடுது. படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் UA 13+ சர்டிஃபிகேஷன் சரியே.